ஸ்ரீ சிவசங்கரா தேவனே, ஸ்ரீ சிவசங்கரா தேவனே. Shankaram Sivashankaram. Question from Kalyana Krishnan Ravishankar. பாபாஜி, நீங்கள் ஸ்ரீ ராமகிருஷ்ண மிஷன் பள்ளியில் படித்து நல்ல ஆசிரியர்கள் மூலம் பல நல்ல விஷயங்களை இளமை பருவத்தில் கற்றுக்கொண்டதினால் வாழ்க்கையில் நல்ல நிலைமைக்கு வந்தீர்கள் என்று அடிக்கடி கூறுவீர்கள். ஸ்ரீ ராமகிருஷ்ண பரமஹம்சர் பற்றி தயவு செய்து விளக்குங்கள். கோடிசாமின்னு ஒருத்தர் இருந்தார். பொள்ளாச்சி பக்கத்தில் புறவிப்பாளையம்ங்கிற ஊரில் இருந்தார். சாது கிருஷ்ணவேணி அம்மா திருநெல்வேலி பாபநாசத்தில் இருந்தாங்க. அப்போ அவங்க சொன்னாங்க, இந்த மாதிரி அவர் ரொம்ப பெரிய நிலையில் இருக்காருப்பா பொள்ளாச்சிக்கிட்ட, நீ ஒரு நட போய் அவரை பார்த்துரு அப்படின்னாங்க. ஸோ நான் பொள்ளாச்சிக்கு வந்தேன். சாமி இந்த பொள்ளாச்சிலேருந்து 5 கிலோமீட்டர் நடுப்புணின்னு 30ஆம் நம்பர் பஸ் போகும். போனால் ஒரு ஜமீன்தாருடைய பழைய காலத்து இது, அதில் அப்படி படி ஏறி போனாக்கா ஒரு ஹால் மாதிரி இருக்கும். அந்த இடத்துல அவங்க ஸ்டேஜில் இருக்காங்களா, அங்கே இதெல்லாம் மொட்டை மாடி மாதிரி இருக்கும். அவர் இதில் போய் உட்காந்துட்டு 1984 நான் வந்து கண்ணை முடிக்கிட்டு, சாமி நான் யாருன்னு எனக்கு தெரியும், நீ யார் அப்படின்னு கேட்குறேன். தான் இன்ட்ராக்ஷன் எங்கள் 2 பேருக்கு. அவர் சிரிச்சுட்டு, கடலை அளந்துருவியா, இந்த தாத்தா யாருன்னு நீ கண்டுபிடிச்சிடுவியா அப்படின்னாரு. நம்ம நினைக்கிறது இந்த ஆளுக்கு தெரியுது அப்படின்னு சொல்லி காமாக உக்காந்துட்டேன். கொஞ்ச நேரம் ஆச்சு. அவர் சொன்னார், தோத்தாபுரி தோத்தாபுரி அப்படின்னார். அப்போ அவர் யார்? தோத்தாபுரி. தோத்தாபுரிங்கிறது யார்? ராமகிருஷ்ண பரமஹம்சருக்கு குருவாக இருந்து பரம அத்வைத்தம். அத்வைத்தம்னா என்ன? நாம்ளும் கடவுளும் ஒன்று தான், உருவமற்ற தெய்வ வழிபாடு உருவத்தை விட உயர்ந்தது அப்படின்லாம் இருக்கிற ஒரு தத்துவம் அது அத்வைத்தம்ன்றது. நான் வேறு எனாது இருக்கும், நீ வேறு எனாது இருக்கும், பவதி இதம் அருள்வாயேன்னு சொல்கிற ஒரு நிலை. அது நாமளும் கடவுளும் ஒன்றே தாங்கிற மாதிரி. இந்த உடம்பு தான் கோயில், இதுக்குள்ளே இருக்கிறது தான் சாமி. இப்போ எல்லாருக்கிட்டேயும் அதே சாமி தான் இருக்கார். ஒவ்வொருத்தருடைய உடம்பும் ஒவ்வொரு கோயில். இதுதான் கணக்கு. அவர் என்ன சொன்னார்? தோத்தாபுரி தோத்தாபுரி அப்படின்னாரு. அப்போது நான் கேட்குறேன், நான் யார் சாமி அப்படின்னு. சும்மா உட்காந்துருந்தாள், தாத்தா ராமகிருஷ்ண பரமாமா இப்போ தான் பேசுவார். வயசான ஆள், 400 வயசும் வந்தார். நீ தான் ராமகிருஷ்ண பரமஹம்சராக இருந்த, அந்த நேரத்தில் நான் தோத்தாபுரியாக இருந்தேன் அப்படின்னு. ராமகிருஷ்ணர் காளி உபாசனை பண்ணிட்டு இருந்தாரா. அப்போ தோத்தாபுரி சொல்கிறாரு, நீ வந்து பரம அத்வைத்தத்துக்கு போகணும், உருவத்தை மற அப்படின்னு. என்னால் காளியை மறக்க முடியலையேங்கிறார். அவர் ஒரு கண்ணாடி சில்லு எடுத்து இந்த இடத்துல குத்தி இங்கே 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 அப்படின்னு சொல்லினே இருக்கிறார். அப்போது கிராஜுவலாக அவர் உருவம் இல்லாத ஒரு அத்வைத்த நிலைக்கு போகிறார். பின்னால் ஒரு நாள் இந்த தோத்தாபுரிக்கு தீராத வயிற்று வலி வருது. சரி, இந்த உடம்புக்கு தானே வயிற்று வலி அப்படின்னு கங்கையில் வெடிகால 4 மணிக்கு முழுகி செத்து போகலாம், இந்த உடம்பு விட்டு வேறு உடம்புக்குள்ளே போயிடலாம் அப்படின்னு அவர் நடக்கிறாரு. பார்த்தா 10 கமாண்ட்மெண்ட் சினிமாவில் வர்ற மாதிரி கங்கை 2ஆக பிரிஞ்சு இவருக்கு வழி விட்டுன்னே இருக்குது. என்னடா முழுகலேன்னு பார்த்தா பூமிக்கும் ஆகாசத்துக்கு நடுவில் காளி சிரிச்சுக்கிட்டு நிற்கிறா. நேராக ராமகிருஷ்ணர்கிட்ட வந்தார். உன் காளியை நான் இன்றைக்கி பார்த்தேன், அவள் கூட நிஜம்தான், உருவமும் நிஜம்தான் அப்படின்னு அவர் ஒத்துக்கின்னு இருக்கார். இதுதான் தோத்தாபுரியுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு நிகழ்ச்சி. அப்போ கோடிசாமி யாருன்றாரு? தோத்தாபுரிங்கிறாரு. இப்போ நான் ராமகிருஷ்ணனாக இருந்தேன்னு எனக்கும் தெரியும், அவருக்கும் தெரியும். இப்போ எங்கள் 2 பேருக்கு உள்ள சம்பந்தம் என்ன? தோத்தாபுரிக்கும் ராமகிருஷ்ண பரமஹம்சருக்கும் உள்ள இது. ஸோ 1984 இந்த அம்மா சொன்னாங்கன்ட்டு நான் அவர்கிட்ட போனேன். யார்? கோடிசாமிகிட்ட போனேன். இதுதான் ஃபஸ்ட்டு டிஸ்கஷன். அதுக்கப்புறம் அவர் பக்கத்துலேயே ஒரு ஆள் இருப்பான். அவனை கூப்பிட்டு அவன் ஒரு பேனா சீட்டு வச்சுன்னு இருப்பான். எழுத அப்படின்னு. சொல்லுங்கள் சாமின்னு. தாத்தா மகான், உலகத்தில் எல்லாம் பரிபூர்ணம், கோடி வருஷம் நல்லா இருந்து ஜனங்களுக்கு சேவை செய்யட்டும் அப்படின்னாரு. என்னை கூப்பிட்டு என் தலையை அவர் மடியில் இப்படி வச்சுக்கிட்டு இந்த சீட்டை இப்படி வச்சுன்னு பாத்திமா ஓதுற மாதிரி நேரம் வந்து அப்படி அதை என் கையில் கொடுத்தாரு. அதுக்கப்புறம்
அங்கே போய் படுத்துக்கோ அப்படின்னாரு. அங்கே உள்ள ஒரு ரூம் இருக்கும், அதில் ஒரு கட்டில் இருக்கும், அவர் படுத்துக்கிற கட்டில். அதில் போய் என்னை படுத்துக்க சொன்னார். அந்த கட்டில் அவங்க எல்லாம் படுத்துன்னு இருந்தேன். அதுக்கப்புறம் கூப்பிட்டாரு, போனேன். அப்போ அவர் சொல்கிறார், என்ன பார்க்க கோடி ஜனம் வருது, எனக்கு தாத்தா மாதிரி மகான் சித்தர்களை பார்த்தால்தான் சந்தோஷம். அதாவது so many people go to take his blessing, but he is happy to see me because I am a மகான், I am a சித்தான்னு வார்த்தை சொன்னார். அதுக்கப்புறம் ஒரு ஆளை கூப்பிட்டார், எழுத ஒரு சீட் வச்சேன், தாத்தா பழனிக்கு போகட்டும். நாங்கள் நேராக பொள்ளாச்சி உடுமல்பேட்டை பழனிக்கு போனேன். முருகரை கும்பிட்டுட்டு போகர் சமாதியில் போய் கும்பிட்டுட்டு போகர் சமாதிக்கு வெளியே வந்தாக்கா ஒரு பில்லர் இருக்கும், அங்கே உட்காந்துருக்கேன். 4 அடி இப்படி இருக்கும், ஒரு செவரு இருக்கும். இதுதான் போகர் சமாதிக்கு வெளில போகிற இடம். அப்போ கோடிசாமி அங்கே வந்து உக்காண்டார். எங்கே பொள்ளாச்சியில் இருக்கிற 120 கிலோமீட்டர் தள்ளி, ஆனால் பழனியில் வந்து உக்காண்டார். என்னை பார்க்குறாரு. உடனே அவர் உட்காந்த இடத்துல அவர் மறைஞ்சிட்டு 4 அடி உயரத்தில் தங்கத்தில் ஒரு பெரிய சிவலிங்கம், ரொம்ப 4 அடி உயரத்தில், அதில் எல்லா விதமான ப்ரீஷியஸ் ஸ்டோன்ஸ் எல்லாம் அப்படியே பளிச்சிடுற மாதிரி ஒரு தரிசனத்தை கொடுத்தார். அங்கேருந்து நேராக திருப்பியும் அவர்கிட்டயே போனேன். சாமி, நீங்கள் என்னை பழனிக்கு போக சொன்னீங்க அப்படின்னு சுமந்தார். அங்கேயும் நீங்கள் தான் சாமி இருக்கிறீங்க அப்படின்னு, பழனிலையும் நீங்கள் தான் சாமி இருக்கிறீங்கன்னு. அவர், நான் தான் முருகன் அப்படின்னார். அவர் தான் முருகன் அப்படிங்கிற வார்த்தையை அவர் சொன்னார். அதுக்கப்புறம் அமாவாசைக்கு அவர் 108 இலை போடுவார். 108 காக்கா வந்து உட்காந்துன்னு சாப்பிடும் 108 இலையில். அதுக்கப்புறம் ஜனங்களுக்கெல்லாம் ஒரு 3000 பேருக்கு சாப்பாடு போடுவாங்க கீழே. நான் அமாவாசைக்கு வரட்டுமா சாமி அப்படின்வேன். நான், தாத்தா மகான், நிம்பலுக்கு நம்ம வசதி பண்ணி கொடுக்க முடியுமா அப்படின்னு. நீ கூட்டமான நாளில் வந்தியானா என்னால் உனக்கு வசதி பண்ணி கொடுக்க முடியாது, அதனால் க்ரௌடட் டேஸில் வராத அப்படின்னு அர்த்தம். அதுக்கப்புறம் நான் நிறைய தடவை வந்து சாயந்தரம் 5 மணிக்கு பஸ் ஏறுவேன். நேராக பழனியில் இறங்கி அங்கே இது இருக்கும் இல்லையா, காமன் பாத்ரூம், அதில் குளிச்சுட்டு நேராக மலை மேலே போவேன். பழனி மலை மேலே பெரிய அங்கப்பிரஷ்னம், நீங்கள்லாம் சுற்றி வரீங்களே, அந்த அவ்வளோ பெரிய அங்கப்பிரஷ்னம் பண்ணிட்டு அங்கே உட்காந்து பிள்ளையார் சன்னிதிக்கிட்ட ஒரு யாகம் வளர்த்துட்டு நேராக பழனி ஆண்டவனை பார்த்துட்டு அங்கேருந்து நேராக கோடிசாமிக்கிட்ட வருவேன். கோடிசாமியை பார்ப்பேன். அதுக்கப்புறம் நேராக கோயம்புத்தூர் வந்து 1:30 மணிக்கு ஒரு ட்ரெயின் இருக்கும், அங்கேருந்து மெட்ராஸ் வர்றதுக்கு. நைட்டு வந்து சேர்ந்துருவேன். இப்படி இருக்கும். இல்லை அங்கேருந்து இந்த பக்கம்லாம் போவேன், புதிய மலை, கல்யாண தீர்த்தம், அந்த மாதிரிலாம் ஊர் சுற்றின்னு உட்காந்துன்னு இருப்பேன். அண்டு மை கான்டாக்ட் வாஸ் வெரி ரெகுலர் வித் ஹிம். அண்டு எப்போ போனாலையும் நல்லா பேசுவார், நல்லா கவனிப்பார். பல நேரங்களில் ஒன்றுமே இருக்காது பேச்சு, அவரும் கண்ண மூடி உட்காந்துருப்பார், நானும் கண்ண மூடின்னு உட்காந்துருப்பார். இது எனக்கும் அவருக்கு இருந்த ஒரு நிலை. அப்போ அலெக்ஸ் சித்தர்னு ஒருத்தர் இருந்தார். ரொம்ப பெரிய நிலை, ஒரு அரைக்கை பனியன் மாதிரி போட்டுருப்பார், முட்டி வரைக்கும் ஒரு துண்டை கட்டிக்கின்னு இருப்பார், லுங்கி மாதிரி. நான் அவரை முதல்ல பார்த்தது திருவண்ணாமலையில் பார்த்தேன். சேஷாதிரி சாமி ஆசிரமம் தங்கியிருந்த போது அவர் வந்தார். நான் இருந்த ரூமில் 2 கட்டில் இருக்கும், ஒன்றுத்தில் அவர் இருந்தார், ஒன்றுத்தில் நான் இருந்தேன். அதுக்கப்புறம் அவர் போய் ஒரு பெரிய குண்டு சாமியார் ஒருத்தரை கூட்டினு வந்தார். அவர் ரொம்ப பெரிய ஆள். அவர் வந்து அங்கே ரமணாசிரமத்துக்கு எதிரில் இருக்கிற இதில் குளத்தில் துணித்து வச்சுருந்துருக்காரு, பெட்ஷீட்லாம். வடநாட்டு சாமியார். அவரை கூப்பிட்டுட்டு வந்தார் எங்கள் ரூமுக்கு. இப்போ அவர் ஒரே கட்டில் அவரும் அலெக்ஸ் சித்தர் உட்காந்துருக்காங்க, எதிர்கட்டில் நான் உட்காந்துட்டு இருக்கேன். அந்த வடநாட்டு சாமியார் சொல்கிறார், மோட்சம்னா என்ன, அதுக்கு எந்த ஒரு நிலைகளில் நாம் தொடரணும், இந்த மாதிரிலாம். பின்னால் பராசர ரிஷி நாடின்னு இங்கே பண்டல வெங்கட நாயுடு ஸ்ட்ரீட் ட்ரிப்ளிகேனில் ஐசோஸ் கிட்ட ஒருத்தர் இருந்தார், நடராஜ் சர்மான். அவர் ஐன்ஸ்டீன் சயின்டிஸ்ட் கிட்ட ரிசர்ச் அசிஸ்டண்ட்டாக இருந்தவர். அதில் வந்தது இந்த மாதிரி அருணாச்சலத்தில் ஒரு மகாத் யோகியின் தரிசனம், அவர் மோட்சாப்த வித்தையின் ரகசியத்தை உனக்கு கற்பித்தார் அப்படின்னு வந்தது. அது அவ்வளோ பெரிய நிலையில் அவர் இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் கருமாரிப்பட்டின்னு ஒரு இடம் இருக்குது, திருவண்ணாமலையிலேருந்து அவலூர்பேட்டை போகிற வழியில் மங்கலம்னு ஒரு ஊர் இருக்குது, அங்கே கருமாரிப்பட்டின்னு.
அங்கே ஒரு சாமியார், ஒரு கிராமத்து விவசாயி, கல்யாணம் ஆகி 2 பசங்க அவருக்கு. ஒரு நாள் திருவண்ணாமலைக்கு மலை சுத்த போனவர் வந்து தினமேல அப்படியே உக்காண்டார். அவருக்கு 3 ஜடை இங்கேருந்து அது வரைக்கும் போகும். அண்டு நகைலாம் இவ்வளோ பெருசு இருக்கும். ஒன்றுக்கு போக மாட்டார், 2க்கு போக மாட்டார், எதையும் சாப்பிட்டு உட்காந்து இருப்பார். ஜனங்கள்லாம் அவரை பார்க்கறதுக்கு போவாங்க அந்த மாதிரி. அண்டு அவர் பேசுகிற பாஷை ஒரு பக்கா லோக்கல் கிராமத்து பாஷை. யாராவது அவர்கிட்ட போய், சாமி கிணத்து வெட்டினேன், தண்ணி வரல சாமி அப்படின்னுவோம். உடனே எல்னி காய்ச்சி குலுங்குது, போய் குடி அப்படின்வார். அப்படின்னா தண்ணி வருவோம் கிணத்துலன்னு அர்த்தம். இன்னொருத்தன், சாமி துட்டு இல்லை, ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான்னு வை. மல்லிகைப்பூ பூத்து குலுங்குது, கொண்டையில் வச்சுன்னு குலுக்கு அப்படின்னாரு. மல்லிகைப்பூன்னா துட்டு, சித்தர் இப்படி தான் இருக்கும் அவர் பேசுறது. ஸோ இந்த அலெக்ஸ் சித்தர் தான் என்னை அவர்கிட்ட கூட்டின்னு போனேன். போன போது, உனக்கு என்ன வேணும் அப்படின்னாரு. எனக்கு என்ன வேணும் உனக்கு தெரியாதா அப்படின்னேன். சரி அங்கே போய் உக்காரு அப்படின்னாரு. அவர் இருக்கிற இடத்துக்கு நேராக அங்கே போய் உக்காரு. ரொம்ப நேரம் அப்படியே இருந்தேன். கூப்பிட்டாரு, நீ சிவயோகம் கேட்ட, அவன் நெஞ்சத்தில் நான் பஞ்சாமத்தை தடை விட்டேன், போய் நக்கி நக்கி துண்ணுன்னு அப்படின்னாரு. அதாவது உனக்கு நீ கேட்டது சிவயோகம், அதை கொடுத்துட்டேன், நீ வந்து அதை என்ஜாய் பண்ணு அப்படின்னு அர்த்தம். அவர்கிட்டையும் நான் நிறைய இடத்துல போயிருக்கேன். அவர்கிட்ட வேதபுரின்னு ஒரு தமிழ் வாத்தியார் போயிருந்தார். அவரை மண்ணடிக்கு அனுப்பிச்சார் 55 மலைப்பிந்து இருக்குது, நீ அவனை பற்றி எழுதுன்னு சொல்லி. ஸோ அந்த வேதபுரி என்கிட்ட வந்து என்னை பற்றி ஏதோ ஒரு புக்கு, ஒரு கவிதை நூல் சின்னதாக, அது ஒன்று எழுதி கொடுத்தாரு. இப்படி எனக்கும் அவருக்கும் நேரம். ஸோ பொள்ளாச்சிக்கு அடிக்கடி போவோம். அப்போது ஒரு தடவை அலெக்ஸ் சித்தரும் என் கூட வந்திருந்தார். சாமி வீடு உட்காந்துருக்காரு. அலெக்ஸ் சித்தர் இந்த பக்கம் உட்காந்துருக்காரு, நான் இங்கே உட்காந்துருக்கேன். அலெக்ஸ் சித்தர் கையில் 2 புக்கு இருக்குது. ஒன்று காஸ்பல் ஆஃப் ராமகிருஷ்ணா, ராமகிருஷ்ணருடைய உபதேசங்கள். இன்னொன்று த லைஃப் ஹிஸ்ட்ரி ஆஃப் கபீர்தாஸ் அப்படின்னு. அண்டு இவர் ஒரு கேள்வி கேட்குறாரு. இவர் இங்கிலீஷில் தான் கேட்குறாரு. கோடிசாமிக்கு இங்கிலீஷ் தெரியுமா, நமக்கு என்ன தெரியும். அவர் கையில் இருக்கிற 2 புக்கில் ஒரு புக்கை அப்படின்னு பிடுங்குவார். அந்த 2 புக்கில் ஒரு புக்கு அப்படின்னு. அவர் அலெக்ஸ் என்ன கேள்வி கேட்குறாரோ அது கரெக்டான விட அந்த 2 புக்கில் எங்கேயோ ஒரு பேஜிலிருந்து கரெக்டாக கொடுப்பார். படிக்கவே மாட்டார், தேடவே மாட்டார். இப்படி ஒரு 1 hour 2 பேரும் பேசிட்டு இருக்கிறாங்க. இவர் கேட்குற எல்லா கேள்விக்கும் கபீர்தாசர் புக்கில் இருந்தும் ராமகிருஷ்ணனுடைய புக்கில் இருந்தும் அவர் விட கொடுத்துன்னே இருக்கார். எல்லாம் ஆச்சு. இப்போ அலெக்ஸ் கேட்குறாரு, சுவாமி வாட் இஸ் மை ரோல் அப்படிங்கிறார். அவருடைய ரோல் என்னன்னு கேட்குறாரு. அது கோடிசாமி சொல்கிறார், நீங்கள்லாம் ரிஷிகள் சித்தர்கள். யார்? அலெக்ஸ் சித்தர் மாதிரி இருக்கிறவங்கெல்லாம் ரிஷிகள் சித்தர்கள். என்ன காட்டுறாரு? தாத்தா மகாவிஷ்ணு, இவருக்கு நீங்களெல்லாம் சப்போர்ட் அப்படின்னாரு. சிவசங்கர் பாபா தான் மகாவிஷ்ணு. நீங்கள்லாம் எப்படி ஒரு விஸ்வாமித்திரர், வசிஷ்டர், அகஸ்தியர் இந்த மாதிரிலாம் வர்றாங்களோ ராமர் கூட, அந்த மாதிரி இவருக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்காக வந்திருக்கீங்க அப்படிங்கிற வார்த்தையை சொன்னார். இப்படி எங்கள் வீட்டுக்கெல்லாம் வந்திருக்கார் அலெக்ஸ் சித்தர். நானும் அவரும் நிறைய ட்ராவல்லாம் பண்ணியிருக்கோம். மண்ணடிக்கெல்லாம் வந்திருக்காரு, 55 மலை இன்ஸ்டியூட்டுக்கெல்லாம் வந்திருக்கிறாரு. ஸோ அப்போ இங்கே நடராஜ் சர்மா கிட்டே நான் அவரை ஒரு தடவை கூட்டின்னு போனேன். இவர் யார் என்ன எல்லாம் வரும் அதில்ன்ட்டு கூட்டின்னு போனேன். அதில் வந்து இவர் ரொம்ப பெரிய ஆள், ஒரு பெரிய மில் ஓனருடைய மகன். இவர் உத்தரப்பிரதேஷ் பக்கத்தில் மாயாப்பூருங்கிற ஊரில் பெரிய டெக்ஸ்டைல் மில் ஓனருடைய மகன். எல்லாத்தையும் விட்டு இப்படி சாமியாகி சுற்றின்னு இருக்கார். இவருக்கு 14 வருஷம் ஆன்மீகத்தில் உயர்ந்த நிலைகளுக்கு வாய்ப்பு, 7 வருஷம் வேஸ்ட் பண்ணிட்டார். இப்படியே இருந்தால் சுற்றின்னு இருந்தார். ஒரு நாள் எனக்கு ஃபோன் பண்ணார், நான் சென்ட்ரல் ஸ்டேஷனில் இருக்கேன், என்னை வந்து பாருன்னு. நான் போய் ஏதோ ஒரு ஃபியூ $100 கொடுத்தேன். சொன்னார், என்கிட்ட ₹1 கூட இல்லை, நான் வந்து இதுக்கு போயிட்டுருக்கேன், இமாச்சல் பிரதேஷ் பக்கத்தில் குலு மணாலி. என்னடா பண்ண போகிறேன்னு நினச்சேன், நல்ல வேளை நீ வந்து எனக்கு கொஞ்சம் பணம் கொடுத்துருக்க அப்படின்னு. ஸோ அந்த மாதிரியான ஒரு ஆள். அதுக்கப்புறம் நானும் குலு மணாலிக்கு போய் அவரை தேடினேன், கிடைக்கல. அதனால் பேப்பரில் யாரோ அவர் இறந்துட்டாருன்னு சொல்லி வந்ததுன்னு சொன்னாங்க. இது அவருடைய ஒரு நிலை. ஸோ இப்படி உலகத்தில் எல்லா மகான்களும் இருக்கிறாங்க. சில பேர் வந்து ஜனங்க நடுவில் வந்து சர்வீஸ் பண்ணோம் அப்படின்னு நினைக்கிறவங்க. சில பேர் இதெல்லாம் பக்வாஸ், இதுவும் ஒரு பெரிய மாயை தான் சொல்லி
அதிலெல்லாம் மாட்டிக்காத, அவங்க வாழ்க்கையை அவங்க பார்த்துட்டு இன்னும் வந்த வேலையை முடிச்சுட்டு பேக் ஆஃப் பண்ணிட்டு போகணும்னு நினைக்கிற அலெக்சித்தர் மாதிரியான ஒரு மகான்கள். ஸோ இத்தனை விதமான மகான்கள் இருக்காங்க. ஸோ கோடிசாமி கிட்ட தான் இந்த மாதிரியான அனுபவங்கள் எல்லாம் நமக்கு கிடைச்சது. இந்த தோத்தாபுரி இருக்கார் இல்லையா, அவர் தான் ராமகிருஷ்ணருக்கு பரமாத்வைத்தத்தை கொடுத்தாரு. அவர் எப்படி இருப்பார் என்னன்னு உனக்கு தெரியணும்னா நீ பேலூர் ராமகிருஷ்ணா மட்டுக்கு போ. அங்கே ராமகிருஷ்ணர் தியானம் பண்ண ஒரு ரூம் இருக்குது. அதில் எல்லா சாமியாருங்க அந்த காலத்தில் இருந்த எல்லாருடைய ஃபோட்டோவும் வரிசையாக மாட்டியிருக்கும். அதில் தோத்தாபுரியோட ஒரு படம் இருக்கும். அதாவது அந்த காலத்தில் அவர் எப்படி இருந்தாருன்னு காட்டுற மாதிரி ஒரு படமெல்லாம் அங்கே இருக்கும். உன்னுடைய கேள்வி என்ன? ராமகிருஷ்ண பரமஹம்சர் பற்றி. ஸோ சிவசங்கர் பாபா ராமகிருஷ்ணர் அப்படின்னு சொல்லி அவர் கோடிசாமி சொல்லியிருக்காரு. அப்போ அவர் தோத்தாபுரியாக இருக்கான்னு சொல்லியிருக்காரு. இது ஃபஸ்ட் பாயிண்ட். ரெண்டாவது, நான் ரொம்ப சாதாரண குடும்பத்துலேருந்து வந்தாலும், ஸோ எங்கள் அப்பா என்ன பண்ணார், என்னை கொண்டு போய் பெரியநாயக்கம்பாளையத்தில் ராமகிருஷ்ண மிஷன் வித்யாலயான்னு இருக்குது. அங்கே ஃப்ரீயாக ஹாஸ்டலில் தங்கி படிக்கலாம். ஆனால் ஒரு என்ட்ரன்ஸ் டெஸ்ட்டில் நீ நிறைய வாங்கணும். அப்போ என்னை அங்கே கொண்டு போய் சேர்த்தாரு. நான் ஃப்ரீயாக தான் படித்தேன். அது ஒரு டிசிப்ளினான லைஃப். அதாவது காலையில் எழணும், போய் பச்சை தண்ணியில் குளிச்சுட்டு வந்து நேராக ராமகிருஷ்ணனுடைய அந்த ஸ்ட்ரைன் இருக்கும், அதில் உட்காந்துட்டு சான்ஸ்கிரிட் சோமேவ மாதாச்ச ஸ்லோகம்லாம் சொல்லி ஒரு மாதர் பேரை கன்யானை மாதிரி ஒரு 2 பாட்டு பாடணும். அப்புறம் அங்கே இருந்த சோமானந்த சாமி, சதானந்த சாமி, பழைய கல்வி மந்திரி 1934 அவினாசிலிங்கம் செட்டியார், அவர் சொத்தெல்லாம் எழுதி கொடுத்துட்டார் ராமகிருஷ்ண மடத்துக்கு. அவங்கெல்லாம் ஒரு லெக்சர் கொடுப்பாங்க, அதெல்லாம் கேட்கணும். அப்போ நான் ப்ரீஸ்டாக இருந்தேன். ராமகிருஷ்ணனுடைய படத்துக்கு கற்பூரம் காட்டணும், எல்லாருக்கும் தீர்த்தம் கொடுத்து சடாரி வைக்கணும். அப்போது பக்கத்தில் இதான் ராமகிருஷ்ண சன்னிதினா பக்கத்தில் ஒரு ரூம் இருக்கும், அதில் வெயிட் பண்ணுவேன். அவங்க எல்லாம் பாடி கிடி முடிச்சு எல்லாம் ஆன உடனே கற்பூராத்தி காட்டு இன்க்ளூடிங் சாமியார் எல்லாருக்கும் தீர்த்தம் கொடுத்து சடாரி வைக்கணும். இதுதான் என்னுடைய வேலை. அது ஆன உடனே இன்னும் வந்து ஒரு ஸ்டடி ஹவர்னு இருக்கும். அது படித்து முடிச்ச உடனே போய் அவங்கவுங்க டாய்லெட் கழுவுறது, காய்கறி வெட்டுறது, சர்வ் பண்ணுறது, இந்த மாதிரி எல்லா வேலையும் செய்ய வேண்டியிருக்கும். 9 மணிக்கு ஸ்கூலு, திருப்பியும் லஞ்செல்லாம் முடிச்சு சாயந்தரத்தில் ஒரு 1 ஹவர் விளையாடணும் கம்பல்சரியாக. திருப்பியும் குளிச்சுட்டு திருப்பியும் அங்கே போய் சாமி கும்பிட்டுட்டு வந்து ஸ்டடி ஹவர். அது ஆன உடனே எல்லாருக்கும் டின்னர். அதுக்கப்புறம் ஒரு ஸ்கூல் அசம்பிளின்னு சொல்லுவாங்க. ஸோ அதில் எல்லோரும் வந்து அசம்பிள் ஆகணும். மாதிரி சிலதெல்லாம் இருக்காங்க. ஸோ நான் வந்து பிரைம் மினிஸ்டர் இருந்தேன் அந்த ஸ்கூல் அசம்பிளியில். ஸோ அந்த மாதிரிலாம் அங்கே ராமகிருஷ்ண மிஷனில் அங்கே படிக்கிற போது நிறைய எக்ஸ்போசர் கிடச்சிச்சு. கொஞ்சம் நஞ்சம் இல்லை, நிறைய எக்ஸ்போசர். அங்கே எங்கள் டீச்சருங்களெல்லாம் நாங்கள் வந்து அண்ணான்னு கூப்பிடுவோம். அவங்கெல்லாம் கதிர் வேஷ்டி கதிர் சட்டு தான் போடுவாங்க. ஹெட்மாஸ்டருக்கு தலைமை அண்ணான்னு பேர். திருநெல்வேலிக்காரர் ஒருத்தர் போழம்பெருமாள் அப்படின்னு சொல்லிட்டு நல்ல நல்ல டீச்சர்ஸ்லாம் இருந்தாங்க. கோபால்தாஸ்னு ஒரு வாத்தியார், கோயம்புத்தூர்கார் நாயுடு, அவர் தான் இங்கிலீஷ் வாத்தியார். அவர் என்ன பண்ணுவார், பசங்களுடைய ஐக்யூ பார்ப்பார், யார் எந்த அளவுக்கு இன்டெலிஜென்ட்டுன்னு பார்த்து அதில் இப்போ நான் இருக்கேன்னா எனக்கு சொல்லுவார், நீ தமிழ் மீடியம் நாங்கள் படித்ததெல்லாம் உனக்கு இங்கிலீஷ் நல்லா வரணும். ஏன் தமிழ் மீடியம்னா அவினாசிங் செட்டியார் சொல்லிட்டார், எனக்கு இங்கிலீஷ் எஜுகேஷன் வேண்டாம், நான் தமிழ் மீடியம் தான் வைப்பான்னு சொல்லிட்டார். அவர் எஜுகேஷனிஸ்ட், அவருடைய கொள்கை அது. அதனால் உனக்கு இங்கிலீஷ் நல்லா வரணுன்னா நான் எழுதி கொடுக்குறது நீ டப்பா தட்டு அப்படின்னு வரும். அப்போ அவர் எழுதி கொடுப்பார். அதெல்லாம் அப்படியே நாங்கள் மனப்பாடம் பண்ணி தான் எனக்கு ஓரளவு இங்கிலீஷ் வந்து கதை பண்ணிகிட்ருக்கேன். நான் ஒரு சென்டென்ஸு சூப்பராக எழுதுவார் அவர். In those days when the concept of democracy was quite unknown to the people of many continents and lands, Genoa was ruled by the People's Party, a mass movement under the dynamic leadership of Watto, a devoted and dedicated man. இப்படி தான் இருக்கும் ஒரு சென்டென்ஸ். இப்படி தான் டப்பா தட்டி தட்டி இங்கிலீஷ் கொஞ்சம் வந்துச்சு. இப்போ 152 ஸ்கூல் இருக்கும் கோயம்புத்தூரில். அவங்க எல்லாருக்கும் கட்டுரை போட்டி, பெச் போட்டி அதெல்லாம் நடக்கும். நான் 8ஆம் கிளாஸ் படிக்கிற போதுலேருந்து 3 வருஷம் நான் தான் ஃபஸ்ட்டு. எல்லாத்துலேயும் நான் தான் ஃபஸ்ட்டு வருவேன். இப்போது நிஜலிங்கப்பா வந்து கர்நாடகா சீஃப் மினிஸ்டர் இருந்தார். அவர்கிட்டலாம் கப்பெல்லாம் வாங்கியிருக்கிறேன், எல்லா அவார்டெல்லாம் வாங்கியிருக்கிறேன். அங்கே எப்படின்னா தலைப்பு முதல்ல கொடுக்க மாட்டாங்க. எல்லோரையும் ஒரு ரூமில் உட்கார வச்சுட்டு போர்டில் எழுதுவாங்க தலைப்பு, எல்லோரையும் வெளியே அனுப்பிச்சிடுவாங்க. ஒவ்வொருத்தரையாக பேச சொல்லுவாங்க. மற்றவங்க என்ன பேசுனாங்கன்னு உங்களுக்கு தெரியாது. அப்போ ஒரு வருஷம் தலைப்பு வந்து ஒரே உலகம், ஒன் வேர்ல்டு அப்படின்னு சொல்லி. நான் தான் எல்லா வருஷம் நான் தான் ஃபஸ்ட் வந்தேன்னு சொன்னேன் இல்லையா. அப்போது நான் சொல்கிறேன்,
இந்த மாதிரி தமிழ்நாடு தன்னுடைய பரப்பில் குறுகி இருந்தாலும் கூட தமிழுடைய மனம் என்பது எப்பொழுதும் உலகு தழுவி பறந்து விரிந்திருந்தது. அகர முதல் எழுத்தெல்லாம் ஆதி பகவான் முதற்றே உலகு என்று சொன்னான் திருவள்ளுவன். உலகத்திலே மனிதனுக்கு வயது 100 அல்ல என்று பாடினான் கபிலன். உலகம் யாவையும் தாமுல வாக்கலும் என்று பாடினான் சேக்கிழார். இப்படி எங்கெல்லாம் உலகம் வருதோ எந்தெந்த லிட்ரேச்சரில் அது வரிசையாக சொல்லி இப்படி தான் தனது பிள்ளை தனது பெண்டு என்று சொல்லுகிற சிறியதொரு கடுகு உள்ளம் என்று பாரதிதாசன் சொல்வதை தாண்டி தொல்லுலக மக்களெல்லாம் ஒன்றே என்னும் தாயுள்ளம் தனியுள்ளம் தனிலன்றோ இன்பம் இன்பம் என்ற நிலையை அடைவது தான் தமிழினுடைய இலக்கு. இப்படிலாம் பேசுவேன். எல்லா தினத்திலும் நான் தான் ஃபஸ்ட் வந்துடுவேன், எல்லாத்துலேயும் நான் தான் ஃபஸ்ட் வருவேன். இது ஒரு காலம். அந்த காலத்தில் எஸ்எஸ்எல்சி பியூசி 11th 12th கிடையாது. ஸோ எனக்கு பியூசி படிக்கிறதுக்கு ஸ்காலர்ஷிப் கிடச்சிது 750 ரூபா. அதுக்கப்புறம் பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி படித்தேன். காலேஜ்லேயும் அதே மாதிரி தான் ரொம்ப ரொம்ப நல்லவங்கெல்லாம் இருந்தாங்க வாத்தியாருங்க. எங்கள் காலேஜ் பிரின்ஸ்பால் ஷேக்ஸ்பியர் சீதாராமன் பேர். அவர் அதுக்கப்புறம் நேஷ்னல் காலேஜ் திருச்சியில் பிரின்ஸ்பாலாக போயிட்டார். அவங்க பையன் குருமூர்த்தின்னு சொல்லி என்னுடைய கிளாஸ்மேட்டு தான். அவன் பின்னால் ஃபினான்ஸ் செக்ரட்டரி தமிழ்நாடாக வந்தான். அந்த அளவுக்கு நல்ல பசங்க, நல்ல காலேஜ். அந்த மாதிரி அவங்க வெளி காலேஜில் டாப்பாக இருக்கிற வாத்தியாரங்களெல்லாம் ஹை சேலரி கொடுத்து கூட்டின்னு வருவாங்க. நாங்கள் கெமிஸ்ட்ரி இல்லையா, எங்களுக்காக விவேகானந்தா காலேஜிலேருந்து பஞ்சகச்செல்லாம் கட்டின்னு நாமம் வச்சுன்னு சக்கரவர்த்தி ஐயங்கார்னு ஒருத்தர், அவர் தான் கெமிஸ்ட்ரி ஹெட்டு. அவர் கீழே இருந்தவங்களும் எல்லாம் பெரிய ஆளுங்க தான். ஒரு தடவை நான் கெமிஸ்ட்ரி ஸ்டூடெண்ட் தானே, ஒரு லீவ் லெட்டர் எடுத்துன்னு போனேன் அவர்கிட்ட. இந்த மாதிரி ஐ ஹவ் ஸ்டமக் டிஸார்டர், ஐ வாண்ட் லீவ் ஃபார் ஆஃப் டேன்னு ஒரு தலைமையில் ஒரு கூட்டு கொடுத்தாரு. மண்டு என்ன தலைக்காக திரும்பிட்டா வயிறு, ஸ்டமக் எயில்மெண்ட்டுன்னு எழுதுறா அப்படின்னாரு. டிஸார்டர்னா தலைக்கல, ஸ்டமக் எயில்மெண்ட்டுன்னு எழுதுறாரு. அப்போது கலெக்டராக இருந்தார் பிஎம் பெல்லியப்பான்னு சொல்லிட்டு. அவர் அந்த நார்த் டிஸ்ட்ரிக்ட் எல்லா ஸ்கூலையும் வச்சு செய்யாறுன்ற ஊரில் காங்கன்னு ஒரு எம்எல்ஏ இருந்தார். இப்போ தான் அண்ணாதுரை சிஎம் ஆகி வந்திருக்காரு. ஒரு பெரிய பிளானிங் ஃபோரம்னு பேர். எப்படி இந்தியா பொருளாதாரம் திட்டங்கள் இதை பற்றியெல்லாம் ஒரு வாரம்லாம் கேப் வைப்பார். சிஎம்சி இந்த மாதிரி எல்லா காலேஜிலேருந்தும் எல்லாம் வருவாங்க. அதெல்லாம் எக்ஸ்போசர், பயங்கரமான எக்ஸ்போசர் கிடைக்கும். அண்டு அவருக்கு என்ன ரொம்ப பிடிக்கும் அந்த பெலிப்பாக்கு. ஸோ அவர் அண்ணாதுரைக்கு நீ தான் ஓட் ஆஃப் தேங்க்ஸ் கொடுக்கணும் அப்படின்ட்டார். இது ரேர் ப்ரிவிலேஜ். ஒரு சீஃப் மினிஸ்டருக்கு யாரோ பெரிய ஆளுங்க தானே கொடுப்பாங்க. ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்டை கூப்பிட்டு நீ அவருக்கு இது கொடு அப்படின்னு. அப்போது நான் தான் கொடுத்தேன். அதில் என்ன சொன்னேன்னா, இந்த மாதிரி நெஞ்சு திறப்பார் நிற்கான்கோரே என்று பாடி நான் புறநானூற்று புலவன். இன்றைக்கு இந்த வடார்காடு மாவட்டத்தில் இருக்கிற மாணவர்களாகிய நாங்கள் சொல்கிறோம், அண்ணா எங்கள் நெஞ்சு திறப்பார் நிற்கான்குவரே. உனது வாயூறி வருகின்ற தேனூர் சொல்லுக்கு நாங்கள் செவியூறி சிந்தையும் தாமூரி எதுகாரும் அமர்ந்திருந்தோம். உங்களுடைய வித்தக பேச்சு திறமையிலே சித்திர பாவைகள் போல் வீட்டிருந்தோம். இப்படிலாம் தான் பேசுவேன் நான். அந்த காலத்தில் 5 வயசு கூட இருக்காது எனக்கு. அதே மாதிரி காலேஜில் அப்துல் ரஹ்மான் கேள்விப்பட்டுவீங்க, கவிக்கோ அப்துல் ரஹ்மான். ரொம்ப பெரிய ஆள் தமிழில். நம்ம இடத்துக்குள்ள 2-3 தடவை வந்திருக்காரு. சொன்னார், என்னுடைய முன்னாள் மாணவர் இன்றைக்கு எனக்கு ஆசிரியர்னு என்னை பற்றி லெக்சரில் கொடுத்துட்டு போனார். அவர் பட்டிமன்றம்லாம் நடக்கும் இல்லையா, நான் நல்லா எழுதுவேன். அப்போது எங்களுக்கு என்னென்னா கும்பகாரனான்னு வதைப்பாடலும். ராமாயணத்தில் கும்பகாரன் தூங்கின்னு இருப்பான், அவனை எழுப்பி கொண்டு வருவாங்க. ராவணன் சண்டை போடுறதுக்கு அவனை அனுப்புவான். இதுதான் அந்த இது. அப்போ அது ப்ரோஸ் கொஸ்டின். ஆனால் நான் என்ன பண்ணுவேன், ப்ரோஸ் கொஸ்டினே போய்ட்ரி மாதிரி எழுதுவேன். இப்போது கும்பகர்ணன் ராவணனுக்கு அறிவுறுத்தியது யாது அப்படின்னு ஒரு கேள்வின்னு வச்சுக்கோ. நான் சொல்லுவேன், நீலகண்டன் அருளிய சூலவரியால் காலனுக்கும் காலனாக விளங்கியவன் கதறி எழுதான். அண்ணா, நீ சீதையின்பால் வைக்கும் ஆசை சிதையின்பால் வைக்கும் ஆசையாகும் என்று அறிவுறுத்தினான். இப்படிலாம் எழுதுவான் அந்த காலம். அப்போ முரசன்னு ஒரு பத்திரிகை நடத்தினோம், கையெழுத்து பிரதி. நம்ம லைப்ரரியில் கூட அதை நீங்கள் பார்க்கலாம். ரொம்ப நல்லா இருக்கும். அதாவது ஒரு நாடகம், ஒரு சிறுகதை, அதுக்கப்புறம் இது சயின்ஸ், கம்ப்யூட்டரை பற்றி, இந்த மாதிரிலாம் நிறைய ஆர்டிகல்ஸ் இருக்கும். கையில் எழுதுறது. என்ன உங்களுக்கு ஆச்சு பாருங்க, நான் எதுவுமே போய் சொல்கிறதே இல்லை. இதுதான் முரசு என்ற பத்திரிகை. இல்லை நான் எங்கே இருக்கேன்னு உனக்கு தெரியணும்ல. இது சீனா சிவசங்கரன்
இது பற்றியா நான் தான் அது. ஓகே, ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அந்த அதில் வரைகிற படங்க. விண்வெளி வீரர்கள், அதுக்கப்புறம் வந்து ஒரு சித்திரக்கதை, ஒரு பாட்டுக்கு ரெடி பண்ணுறது, இந்த மாதிரி நிறைய இருக்கும். அதில் எல்லாமே படம் போட்டு திருக்குறள் முப்பால் அப்படின்னு திருக்குறள் முனுசாமி எதுன்னு ஒரு கட்டுரை, இந்த மாதிரி வரிசையாக வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இதில் லாஸ்ட் பேஜ் ஒன்று இருக்கும். என்ன இப்படி ஒவ்வொன்றுத்துலேயும் ஏதோ ஒரு வகையில் வந்து வித்தியாசமாக தான் இருந்துச்சு என்னுடைய காலேஜ் கரியர் கூட. ஸோ ஏதோ ஒரு வகையில் கடவுள் கல்வியெல்லாம் கற்பித்தாய் நின்பால் நேயம் காண வைத்தாய் அப்படின்னு இல்லையா, அந்த மாதிரி எல்லாத்தையும் கற்றுக் கொடுக்குறது பெரிய விஷயம் இல்லை. முருகரை லவ் பண்ணுறதுக்கு கற்றுக் கொடுத்தார் இல்லையா, அதுதானே ரொம்ப பெரிய விஷயம். யா மோதிய கல்வியும் எம்மறிவும் தாமே பெற வேலவர் தந்ததினாலும், அவருக்கு தேவைப்பட்டுச்சு, ஆனால் இதெல்லாம் கற்றுக் கொடுத்தாரு அப்படிங்கிற மாதிரி. ஸோ வாழ்க்கையில் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் எல்லாருக்கும் வரும். ஸோ நானும் வந்து அப்ஸையும் பார்த்துருக்கேன், டவுன்ஸையும் பார்த்துருக்கேன். கிரகங்கள் அந்தந்த கிரகம் வர்றபோது அதுக்கு ஏற்ற மாதிரி இருக்கும். நீ வந்து இவ்வளோ ஷைனிங்காக இருந்தாலும் எதுக்கு நீ திருப்பியும் வேலைக்கு வந்த, ஏன் மேலே படிக்கலெல்லாம் கேட்கக்கூடாது. நான் பிஎஸ்சி தான் படித்தேன். அப்போ எங்கள் அப்பா கிட்ட வசதி இல்லை. எங்கள் பெரிய அண்ணா ஆர்மியில் இருந்தான், ரெண்டாவது அண்ணன் இதில் கோயம்புத்தூரில் இன்ஜினியரிங் படிச்சுருந்தார் கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜியில். எங்கள் அப்பா வசதி இல்லைன்ட்டார், அதனால் நான் வேலைக்கு வர வேண்டி வந்துச்சு. நான் மெட்ராஸுக்கு 10 ரூபா தான் எடுத்துன்னு வந்தேன். ஒரு 10 ரூபாய் எடுத்துன்னு பிராட்வே பஸ் ஸ்டாண்டில் இறங்கி கடையாக ஏறினேன் வேலைக்கு. 3வது கடையில் 3/95 எனக்கு வேலை கிடச்சிச்சு. 250 ரூபா என்னுடைய சம்பளம் 1968. 10 வருஷத்தில் 6000 ரூபா மாத சம்பளத்துக்கு போனேன். அப்புறம் ஓன் பிஸ்னஸ் ஆரம்பித்தேன். லட்சக்கணக்கில் சம்பாரித்தேன். 3 பஸ் வாங்கினேன், 4 லாரி வாங்கினேன், 6 கன்மேன் போட்டு வாங்கினேன். அண்ணா நகரில் ஒரு பங்களா கட்டி ஷூட்டிங்க்கு வாடகைக்கு விட்டேன். மைசூர் சாண்டல் சோப், ஜாஃப்ரே மேரஸ், கிளாஸ்கோ, டிட்டர்ஜென்ட் இந்தியாக்கெல்லாம் ஃபுல் நார்த் மெட்ராஸ் ஸ்டாக்கிஸ்டாக இருந்தேன். ரோட்டரி கிளப் ஆஃப் அண்ணா நகர் பிரசிடெண்ட்டாக இருந்தேன். சார்ட்டர் செக்ரட்டரியாக இருந்தேன். மெட்ராஸ் கூட்ஸ் டிரான்ஸ்போர்ட் அசோசியேஷன் 16 வருஷம் தலைவராக இருந்தேன். லைஃப்பில் எல்லாம் கடவுள் கற்றுக் கொடுத்தாரு. சின்ன வயசு தானே. நான் என்ன 49 பிறந்தேன், 68 எனக்கு 19 வயசு தான். ஸோ 19லேருந்து 29க்குள்ளே வேலை, 29லேருந்து ஆரம்பித்து ஒரு 5 வருஷம் 35 36க்குள்ளே பிஸ்னஸ் அது இதெல்லாம் லைஃப்பில் பார்த்தாச்சு. 83ல் கோயில் கட்டி கும்பாபிஷேகம் பண்ணேன். மெயின் மாறிச்சு, பிஸ்னஸ்ஸு குடும்பம் எல்லாத்தையும் விட்டேன், காட்டுக்கு போனேன், அதெல்லாம் வேறு கதை. அப்படி ஏதோ ஒரு பிளான், என்னுடைய பிளான் எந்தே கிடையாது, அதெல்லாம் கடவுளுடைய பிளான், அவருடைய போக்கில். நான் சொல்லுவேன் அடிக்கடி, ஒரு கட்டையை தூக்கி தண்ணியில் போட்டால் தண்ணியோட போக்கில் போகும் கட்டை, அந்த மாதிரி நானும் இந்த கட்டையும் அப்படி தான். என்ன நடக்குதுன்னு தெரியாது, அதனுடைய போக்கில் கீப் ஆன் மூவிங் ஆர் ஃப்ளோயிங் வித் தி டைட்ஸ் ஆஃப் த வாட்டர்னுவாங்க, அந்த மாதிரி. ஸோ ஏதோ ஒரு வகையில் காட் ப்ரிப்பேர்ட் மீ டு ரீச் வேர் ஐ எம் டுடே. ஏதோ ஒரு வகையில் அண்ணா நகரில் வீடு. அந்த காலத்தில் வந்து வர்கீஸ் சோமன் ஒரு பெரிய ஆர்கிடெக்ட் புரசவாக்கத்தில் இருந்தார். அவருடைய டிசைனில் வீடு கட்டி ஷூட்டிங்கெல்லாம் வாடகைக்கு விடுவோம். எங்கள் வீட்டில் நிறைய ஷூட்டிங் நடக்கும். ஒரு நாளைக்கு 5000 ரூபாலாம் வாடகை கிடைக்கும். ஸோ இப்படி அது ஒரு வீடு கட்டுறதுன்னா என்ன அப்படின்னு கற்றுக்கணும். அதனால் பில்டிங்கெல்லாம் கட்டுற போது அந்த நாலேஜ் யூஸ் ஆகுது. ஒரு ஆர்கனைசிங் கெப்பாசிட்டினா என்னங்கிறது இதெல்லாம் ஒவ்வொன்றா கடவுள் கற்பித்தார். அதை வைத்துக்கொண்டு வாழ்க்கையில் நல்லதையும் பார்த்தோம், கெட்டதையும் பார்த்தோம், மானத்தையும் பார்த்தோம், அவமானத்தையும் பார்த்தோம், புகழையும் பார்த்தோம், இழையும் பார்த்தோம். எல்லாத்தையும் பார்த்துட்டு சிறித பிரதிஜன்னுவாங்க, நிலையும் தெரியாது அடங்கியான் தோற்றம்னுவாங்க. எது வந்தாலையும் அப்படியே காமாக இருக்கிறது, சந்தோஷமும் கிடையாது, துக்கமும் கிடையாது, நன்றியை வரினும் தீதையை விலகினும், அந்த மாதிரி ஒரு ஹை செட் ஆஃப் மைண்ட் வந்துடுச்சு. ஆனால் நீ என்ன சொன்னாலேயும் எனக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஏன்னா நீ தான் இந்திரன் சந்திரனாலேயும் எனக்கு ஒன்றும் சந்தோஷம் இல்லை. நீ என்னை திட்டி ஏதாவது கமெண்ட் அடித்தாலையும் எனக்கு அதில் வருத்தமும் இல்லை. ஏன்னா என்னுடைய உயரங்கள் எனக்கு தெரியும். நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு எவ்வளோ சாதாரண நிலையிலேருந்து இவ்வளோ பெரிய ஒரு ஆசிரமத்தை அமைக்கிற அளவுக்கு ஒரு இன்டர்நேஷ்னல் பர்சன் ஆர்டிக் அண்டார்டிகா கூட போய்க்கிறேன். அமெரிக்காவில் இருக்கிற பசங்க ஒரு வேளை ஆர்டிக் போயிருப்பானுங்க, நான் அண்டார்டிகா கூட போயிருக்கேன். ஸோ ஆர்டிக் அண்டார்டிகா போயிருக்கேன், உலகம் பூரா சுற்றியிருக்கேன், எவ்வளோ இப்பெல்லாம் சாதிச்சிருக்கோம் லைஃப்பில். அதே மாதிரி டவுன்ஃபாலையும் சந்திச்சிருக்கேன். அதனால் வாழ்க்கை என்பது ரொம்ப பெரிய விஷயம். அது ஏதோ ஒரு திட்டம் கடவுள்து இருக்கும்.
All the plans of God are master plans because He is the only master on this earth. மனுஷங்க என்ன திட்டம் போடுறாங்க, என்ன படிப்பேன், ஒரு வேலைக்கு போவேன், கல்யாணம் கட்டிக்குவேன், பனிக்குட்டி போடுவேன், ஒரு நாளைக்கு செத்து போடுவேன். இதான் வாழ்க்கை. தேடி சோறு நிதம் சென்று பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி மனம் வாடி துன்பமிக உழன்று பிறர் வாட பல செயல்கள் செய்து கொடும் கூற்றுக்கு இறையென பின்மாய்க்கும் வேடிக்கை மனித வாழ்க்கைன்னும் அந்த மாதிரி. ஸோ வாழ்க்கையில் வேறு ஒன்றுமே இல்லை. அந்த மாதிரி இல்லாமல் எதையோ சாதிக்கணும், அதில் எல்லா விதமான நல்லது கெட்டது ரெண்டையும் பார்க்கணும். அப்படியெல்லாம் இருந்தால் நீ ஞானியாவே. ஞானம் என்பது உலகத்தில் பல்வேறு அனுபவங்களால் புடம்போடப்பட்ட நிலையில் சுட சுட ஒளிரும் பொன் போலன்ற மாதிரி ஒரு கோல்டு இருக்குது, அது எவ்வளோ சுட்டா அவ்வளோக்கு அவ்வளோ அது நல்லா கிளிட்டர் ஆகும். அது மாதிரி எவ்வளோ சோதனைகள் வாழ்க்கையில் வந்தாலும் நீ எல்லாத்தையும் பார்த்துக்கினே வா, யூ வில் ஷைன் பிகாஸ் யூ ஆர் மோர் எக்ஸ்பீரியன்ஸ், யூ ஆர் மோர் எக்ஸ்போஸ் கம்பேர்ட் டு எனி அதர் பர்சன் ஆஃப் இந்த கண்டெம்பரரி டைம்ஸ். அதனால் எல்லாம் வாழ்க்கை ஒரு காலத்தில் பார்த்து முடிச்சிட்டோம். ஒரே ஒரு கேள்வி சொல்லலாம். ஏகாம்பரேஸ்வரர் கோவில் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் அமைந்துள்ளது. பஞ்சபூத ஸ்தலங்களுள் இதுவும் ஒன்று. இந்த தலம் பஞ்சபூதங்களில் ஒன்றான நிலத்தை குறிக்கிறது. இந்த கோவிலின் முக்கிய கடவுளான சிவன் ஏகாம்பரேஸ்வரர் என்ற பெயரிலும் அம்பிகை காமாட்சி அம்மன் என்ற பெயரிலும் அழைக்கப்படுகிறார்கள். இங்கு உள்ள சிவபெருமானை பிருத்விலிங்கம் என்று அழைப்பர். மேலும் இந்த சிவபெருமான் மண்ணால் ஆனவர். இதனை சுயம்பு என்று கூறுவதும் உண்டு. அதனால் இந்த சிவபெருமானுக்கு அபிஷேகங்கள் நடப்பது கிடையாது. மாற்றாக லிங்க வடிவில் உள்ள ஆவுடையாருக்கு அபிஷேகங்கள் நடைபெறும். பாபாஜி, சிவபெருமானை பிருத்விலிங்கம் என்று கூற காரணம் என்ன? சுயம்பு சிவலிங்கம் மண்ணால் ஆன லிங்கம் என்பதால் எப்படி புறநோதாரணம் செய்கிறார்கள்? 12 வருடம் கழித்து எப்படி டிரான்ஸ்ஃபர் ஆஃப் எனர்ஜி செயல்படுகிறது? தயவு செய்து விளக்குங்கள். பாரிடை ஐந்தாய் பறந்தாய் போற்றி அப்படின்வாங்க. உலகத்தில் 5 விஷயம் இருக்கு இல்லையா? ஆகாசம், காற்று, மண், நீர், நெருப்பு. அதில் ஆகாசம் என்பது சிதம்பரம், அப்புறம் காற்று என்பது காளாஸ்தி, பிருத்திவி என்பது காஞ்சிபுரம், தண்ணிங்கிறது திருவானைக்காயல், நெருப்புன்றது திருவண்ணாமலை. ஸோ 5 பஞ்சபூத திருத்தலங்கள் பேர். அப்போது இவங்க சொல்கிறாங்க இல்லையா, மண்ணில் வந்ததுன்னு அப்படிலாம் ஒன்றும் இல்லை. காஞ்சியில் காமாட்சி அம்மன், மாங்காடில் ஒத்த காலில் நின்று சிவனை கல்யாணம் பண்ணிக்கணும்னு தவம் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் காஞ்சிபுரத்தில் போயிட்டு அவங்க மண்ணால் ஒரு லிங்கத்தை பண்ணுறாங்க. அதுதான் பிருத்திவி லிங்கம்னு சொல்லக்கூடியது. பிருத்திவின்னா மண்ணுன்னு அர்த்தம். மண்ணு லிங்கம் செஞ்சு அவள் பூஜை பண்ணுறான். சம்ரஷ்ணாவில் ஒரு பாட்டு இருக்குது, மண்ணாலே லிங்கம் செய்து மண்ணடியில் போகும் முன்னே மண்ணடியை சேர்ந்து விடு, இவன் மலரடியை பணிந்து மறுபிறவி ஒழிந்து விடு. மண்ணாலே லிங்கம் வைத்தாள் மாதேவி பூசை செய்தாள், அந்த மாதேவன் சிவசங்கர் என்பதை அறிந்து விடு. அது மண்ணால் செய்யப்பட்டது. பிருத்திவின்னா மண்ணுன்னு அர்த்தம். அந்த இடத்துல அந்த லிங்கம் இருக்குது. இப்போ காஞ்சிபுரத்தை பொறுத்த மாத்திரம் காமாட்சி அம்மா தனியாக இருப்பாங்க, ஏகாம்பரேஸ்வரர் தனியாக இருப்பார். 2 பேருக்கும் நடுவில் குமரக்கோட்டம்னு ஒரு முருகர் கோயில் இருக்குது. ஸோ இந்த மாதிரி சிவபெருமான் இருந்தால் அது சோமாஸ்கந்த மூர்த்தின்னு பேர். சோமாஸ்கந்தம்னா என்ன? சிவன் அம்பாள் 2 பேருடைய மடியில் முருகர் உட்காந்துட்டு இருக்கிற மாதிரி அர்த்தம். வரதராஜர் தனி இந்த பக்கம். ஸோ நிறைய கோயில்கள் இருந்தாலையும் வரதராஜர், அதாவது சிவ வைஷ்ணவ ஸ்தலம்னுவாங்க. விஷ்ணு காஞ்சி சிவகாஞ்சின்னு சொல்லுவாங்க. ஸோ விஷ்ணு காஞ்சி பக்கத்தில் பெருமாள், இந்த சிவகாஞ்சி சைடில் இந்த ஃபேமிலி சிவா ஃபேமிலியெல்லாம் இருக்குது. காஞ்சி மடம்ன்றது என்ன? அந்த இருக்கிற குமரக்கோட்டத்துக்கும் ஏகாம்பரம் கோயிலுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய மடம். அங்கே தான் பரமாச்சாரியார் இவங்கெல்லாம் இருந்துட்டு இருந்தாங்க. இப்போ ஆதிசங்கருடைய சமாதி எல்லாம் அதிஷ்டானம் பண்ணுறாங்க இல்லையா, அதெல்லாம் அங்கே தான் இருக்குது. உங்களுடைய கொஸ்டின் அதை பற்றி சொல்லுங்கன்றாங்க இல்லையா. அதனால் பஞ்சபூதங்கள் இருக்கின்றன. நம்ம உடம்புலையும் 5 தான் இருக்குது. நமக்கு இந்த இடத்துல இருக்கிறது ஆகாசம், இந்த இடத்துல இருக்கிறது காற்று, இந்த மண்ணில் செஞ்ச பொம்மை தான் நம்ம உடம்பு, இந்த இடத்துல நமக்கு தண்ணி இருக்குது, வாட்டர் வர்ணன், இந்த இடத்துல நெருப்பு இருக்குது. அதனால் நாமளும் அதே தான். அதுக்கு பேர் அண்டம், இதுக்கு பேர் பிண்டம். அப்போது இந்த மண்ணினுடைய தத்துவத்தில் வந்த லிங்கம் தான் காஞ்சிபுரத்தில் இருக்குது. என்ன அதில் விசேஷம் அப்படின்னா, ஒரு ராமானுஜர் இருந்தார் இல்லையா,
அவருக்கு ஒரு சிஷ்யன்தான், அவன் பேர் கூரத்தாழ்வான். கூரம்னு ஒரு ஊர் இருக்குது இங்கே, அந்த ஊரில் இருந்தவன் ராமானுஜர்கிட்ட போய் அவன் ஒய்ஃபோடு சேர்ந்து செட்டில் ஆனவன். அப்போ தமிழ்நாட்டில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, தசாவதாரம் சினிமாவில் நெப்போலியன் யானை மேலே உட்காந்துக்கிட்டு இவனை கல்லில் கட்டி போட்டுருவானே கமல்ஹாசனை, அசின் கூட அழுவாளே இல்லை. ஸோ அந்த மாதிரி அந்த அந்த ராஜா இருக்கான் இல்லையா, அவன் பரம சைவன், வைஷ்ணவங்களை பிடிக்காது. ராமானுஜரை கூப்பிட்டு எப்படியாவது கன்வெர்ட் பண்ணிட்டா எல்லார் வைஷ்ணவர்களும் ஒத்துக்குவாங்கன்னு கூப்பிட்டு அனுப்புகிறான். அப்போ அவர்கிட்ட இருக்கிற கூரத்தாழ்வன் சொல்கிறான், அவன் படுபாதகன், அதனால் நீங்கள் என்னுடைய ட்ரெஸ்ஸு வெள்ளை ட்ரெஸ்ஸை கொடுக்குறேன், எடுத்துன்னு சத்தியமங்கலம் மைசூர் காட்டு வழியாக மைசூரில் நீங்கள் மேலக்கோட்டைன்னு ஒரு இடம் இருக்குது, அங்கே ஒய்சால ராஜாங்க இருக்காங்க, அங்கே ஓட்டிடுங்க. நான் நீங்கன்னு போய் சொல்லிக்கிட்டு உங்கள் ட்ரெஸ்ஸில் மாட்டின்னு சன்னியாசி வேஷத்தில் அங்கே போகிறேன். சன்னியாசி வேஷத்தில் வரானா, அவன் கண்டுபிடிச்சிடறான்ட்டு 2 நெருப்பு ஈட்டி இல்லை, அதை வச்சு ஒரு கண்ணை குத்த சொல்கிறான். இவர் உன்ன மாதிரி ஒரு பாவியை பார்த்த கண்ணு எனக்கு எதுக்கடான்னு அந்த ஈட்டி வாங்கி இவரே கண்ணை புஸ்குன்னு குத்திக்கிறாரு. பின்னால் ராமானுஜர் வராரு. ஓ சொல்கிறார், என்னால் உனக்கு கண்ணு போச்சேன்னு எனக்கு வருத்தமாக இருக்குப்பா, நீ காஞ்சிபுரத்துக்கு போ, அங்கே இருக்கக்கூடிய சாமிக்கிட்ட வரதராஜர்கிட்ட நானும் அப்ளிகேஷன் போடுறேன் உனக்கு, அவர் கண்ணை கொடுப்பார் உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இவர் காஞ்சிபுரத்துக்கு வர்றார், வந்து வரதராஜ ஸ்தவம் அப்படின்னு சொல்லி பாடுறாரு. அப்போ சாமி இவருக்கு கண்ணை கொடுக்குறார். இவர் என்ன சொல்கிறாரு, நான் பெற்ற பேர் நல்லூரானும் பெற வேண்டுவனேங்கிறார். நல்லூரான் யார்? இவர் கண்ணு போகிறதுக்கு காரணமாக இருந்த நெப்போலியன், அந்த சோழன். பெருமாள் தலையில் அடிச்சுக்கிறார், டே உனக்காக கண்ணு போச்சுடா, அவனால் கண்ணு போச்சுடா, வேணாடான்றார். இல்லை, அவனால் கண்ணு போனதுனால தானே நான் இன்னைக்கு உருப்பட்டு உன் தரிசனம் எனக்கு கிடச்சிருக்கு, ஆனால் அவனுக்கும் கொடுன்றார். இது காஞ்சிபுரத்தில் நடந்த ஒரு நிகழ்ச்சி. ஸோ கண்ணு போன கூரத்தாழ்வாருக்கு வரதராஜஸ்தவம் பாடி கண்ணு கிடச்சது ஒரு பாடு. அதே மாதிரி சுந்தரமூர்த்தி நாயனார், அவர் முதல் ஒய்ஃபு திருவாரூர், 2வது இங்கே ஞாயிறு கிராமம் திருவொத்தியூர் பக்கத்தில். இவங்கக்கிட்ட சத்தியம் பண்ணி கொடுக்குறாரு, நான் திருவொத்தூர் எல்லையை தாண்டி போனாக்கா எனக்கு கண்ணு போயிடும்ன்ட்டு. அவருக்கு திருவாரூர் இருக்கிற ஒய்ஃப் மேலேயோ இல்லை அங்கே இருக்கக்கூடிய ஆரூரான் மேலேயோ காதல் ஓடி போகிறாரு. அப்புறம் 2 கண்ணு போயிடுது. தடுமாறி திருமுல்லை வாயில்கிட்ட வர்றார். அந்த காலத்தில் மோன் ரோட்லாம் கிடையாது, அதுதான் ரோட், நியூ ஆடி ரோட். அங்கே போன உடனே இப்படி இருக்கும், போதரில் ஊழ்ந்து பரண்டு போய். அப்போது அங்கே திருமுல்லை வாயில் இருக்கிற சாமிக்கிட்ட சொல்கிறாரு, நான் இவ்வளோ கஷ்டப்பட்டுங்கிறேன், இவர் பண்ண தப்பு இவருக்கு தெரியல, ஏன் சத்தியத்தை மீறினார், அதனால் நீர் உயிரா அப்படின்றார். நீர்கியா அப்படின்னு உள்ளது நக்கலாக குரல் கேட்குது, யாவங்களோ நீ வீர் போவீர், நான் இருக்கேன் நீ போடா அப்படின்னு. இன்னும் கடுப்பு. நேராக காஞ்சிபுரத்துக்கு வர்றார். வந்து அங்கே பாட்டு பாடுறார். அந்த பாட்டுன்னா கம்பன் எம்பானை பாடி யாம் கண் பெற்றவாறே அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது சுந்தரமூர்த்தி நாயனாருக்கு ஒரு கண்ணு கடிச்சு அடையிறது காஞ்சிபுரம், அவருக்கு 2 கண்ணு கடிச்சு அடையிறது காஞ்சிபுரம். இது வரைக்கும் போயிடுச்சா? ஏன்னா காஞ்சிபுரம் மண், உங்கள் உடம்பே மண்ணில் செஞ்சது தான், அதனால் ஸ்பேர் பார்ட்ஸ். கண்ணு போனால் அந்த மண்ணை எடுத்து ஒன்று கண்ணு வச்சிடுறாங்க இல்லையா? அதனால் இந்த நிகழ்ச்சிகள் எல்லாம் காஞ்சிபுரத்தில் நடந்தது அப்படின்னு சொல்லி 2 பேருக்கும் கண்ணு வந்தது. சைவத்தில் ஒருத்தருக்கு வந்தது, இவருக்கு ஒரு கண்ணு வந்தது. இப்படி எல்லாத்துக்கும் பின்னாலேயும் ஒரு ரிலீஜியஸ் ஹிஸ்ட்ரி இருக்குது. அப்புறம் 2வது கண்ணு அங்கே திருவாரூருக்கு போய் திருவாரூரில் போகிறாரு. விருதாச்சலத்தை திட்டுறாரு சாமிக்கிட்ட, என் பொண்டாட்டி கண்ணு தெரியாத கபோதின்னு திட்டுறாள், நீ மாத்திரம் வந்து 3 கண்ணு வச்சுன்னுக்கிறிய அப்படின்லாம் திட்டுவார். தெரியுமா? சிவங்கிட்ட உனக்கு 3 கண்ணுக்குது, என் பொண்டாட்டி நீ டப்ஸா கன்றான்றா. ஆலம் தான் புகந்து அமுது செய்தானை ஆதியை அமரர் தொழுதேத்தும் சீலம் தான் பெரிதும் உடையானை சிந்திப்பார் அவர் சிந்தை உளானை ஏலவார் குழலாள் உமை நங்கை என்றும்
ஏத்தி வழிபட பெற்ற கால காலனை கம்பன் எம்மானை காண கண்ணடியேன் பெற்றவாறு. இதெல்லாம் அவருடைய அனுபவங்கள். அதுக்கப்புறம் ஒரு கண்ணு வந்த உடனே கொஞ்சம் கடவுள் மேலே லவ் வருது. விருதாசனத்துக்கு போகிறாரு, பசிக்குதுன்றாரு. சாமி சொல்கிறாரு, மடப்பள்ளியில் இவன் என்னடா கொடுக்க போகிறான் எனக்கு, கொஞ்சம் இரு உனக்கு ருசியாக சாப்பாடு கொண்டாடுறான்னு சிவபெருமானே போய் ஒரு அந்தனர் வடிவத்தில் 5 வீட்டில் நல்ல சாப்பாடு கொண்டாந்து அவர் கொடுக்குறாரு அப்படின்வாங்க. அங்கே போகிறாரு, பொண்டாட்டி கதவு சாத்திடுறா டப்புன்னு. சிவகண்ட போய் என்னை உள்ள விட மாட்டேன்றான்னு. அப்போ சிவபெருமான் போய், அம்மா நீயும் கைலாசம் இருந்த, அவனும் இருந்தான், அதனால் பூமிக்கு வந்துக்கிறீங்க, அவன் மேலே ஒன்றும் தப்பில்லை, அந்த பொம்பளையும் அவன் கைலாசத்தில் இருந்தால் அனந்தனை சுனந்தனை அவங்க தான் சங்கிலி நாச்சியார் பறவை நாச்சியாராக வந்துக்கிறீங்கன்னு சொல்லி பஞ்சாயத்து பண்ணி அந்த ஒய்ஃப் கிட்ட குடும்பம் நடத்த விடுறாரு. அங்கே போய் அவருக்கு அந்த கண்ணும் கிடைக்கிது. இப்படி விதவிதமான அனுபவங்க. கடவுள் இருக்காருன்னா அவரை நீ குறை சொல்ல முடியாது. இவர் தானே சத்தியம் பண்ணார், நான் 27 விட்டு போக மாட்டேன்னு சொன்னார். அப்போ போனால் இதாகும். இவர் கூறத்தாழ்வாக தெரிஞ்ச போய் கண்ணை குத்திக்கினார். அதுக்கு பெருமாள் என்ன பண்ணுவார்? இருந்தாலும் இவங்களுடைய பக்தியும் நொபிலிட்டியும் வச்சு இவங்களுக்கு திருப்பியும் அனுகிரகம் பண்ணுறாரு. அதனால் இந்த ஆன்மீக வரலாறுகள் என்பவை எல்லாத்துக்கு பின்னாலேயும் இந்த மாதிரியான ஹை ஃபிலாசபிஸ் இருக்கும். இந்த கடவுள்ன்றது நிஜம்தான், வாழ்க்கையில் வர்ற எல்லா கஷ்டத்துக்கும் நீ தான் காரணம், ஆனாலும் நீ கடவுளை நம்புற போது அந்த கர்மாலேருந்து வெளியே வர்றதுக்காக இது பண்ணுவார். இப்போ ஆன்மீகம் என்ன? எமை தடுத்து அடிமை கொண்டு ஒரு குறிப்பிட்ட நேரம் வர்றபோது கடவுள் உடனே தடுப்பார். ஈ வில் கம் சர்ச்சிங் யூ. எமை தடுத்து அடிமை கொண்டு ஈ வில் மேக் யூ மீளா அடிமையானே என்ற மாதிரி காட் வில் மேக் யூ ஸ்லேவ். தன்னை நினைந்துருக தருகின்றான். எமை தடுத்து அடிமை கொண்டு பாரமாய பழவினை அறுத்து, பாரம்னா என்ன? பர்டன். பழவினைன்னா பழைய கர்மா, அதெல்லாத்தையும் போக்கி பாரமாய பழவினை அறுத்து தன்னை நினைந்துருக தருகின்றான். அவனையே நினச்சிக்கிட்டு இருக்கிற மாதிரி ஒரு நல்ல வாழ்க்கையை கடவுள் கொடுக்குறான் அப்படின்னு அர்த்தம். ஸோ உயர்ந்த நிலைகளை தொட்ட எந்த மகானை வேணாலும் எடுத்துக்கோ. அப்பர் சுவாமி ஆகட்டும், பிரகலாதன் ஆகட்டும், எல்லாருக்குமே வாழ்க்கையில் உங்களை விட நிறைய கஷ்டம்லாம் அனுபவிச்சிருப்பாங்க. அதில் தான் அவங்க ஞானிகள் ஆகியிருப்பாங்க. நெருப்பில் கை வச்ச அப்புறம் தானே அது சுடுன்னு உனக்கு தெரியும். அதுக்கு பேர் தான் ஞானம். ஞானத்தினுடைய ஈக்குவலண்ட் வேர்டு வந்து பட்டு அறிதல், பட்டறிவு அப்படின்னு பேர். ஸோ வித்தவுட் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் எக்ஸ்போசர் யூ கான் பிகம் an enlightened person. anyone has to undergo the problems. தீராத வயிற்று வலி வரணும், யானைக்காலில் மெடறணும், இப்படிலாம் பல கஷ்டங்களை பட்டு தான் வராங்க. மாணிக்க வாசகர் ஜெயிலில் தூக்கி போடுவாங்க, அடின்னு அடிப்பாங்க, எல்லாத்தையும் தாங்கிக்கணும். அப்புறம் தான் சிவபெருமான் வந்து பிட்டுக்கு மண் சுமப்பார். இப்படி எவ்வளோ பேர் மகான்களுடைய வாழ்க்கை வரலாறு. மகாபக்த விஜயத்தை படிச்சுப்பார். இப்போ இது வடநாட்டில் எல்லா ஸ்டேட்லேயும் இருந்தவங்களுடைய வரலாறுலாம் படிச்சுப்பார். எல்லாரும் இன்றைக்கி நீங்கள் கொண்டாடுகிற நிலையில் இருக்காங்களே தவிர அன்றைக்கி எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்க, நல்லா எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்க. இப்போ இவர் இருந்தார் ராகவேந்திர சாமி, அவருடைய ஒய்ஃபு குழந்தைங்களெல்லாம் வச்சுன்னு எவ்வளோ கண்ட்ரோல் சூசைடே பண்ணிக்கினான். இப்போ இன்றைக்கி ராகவேந்திரன் கும்பிட்றவருக்கு எவ்வளோ ஒரு இக்கட்டான சூழ்நிலை இருந்திருக்கும். வீட்டில் வந்து சாப்பாட்டுக்கே வழி இல்லை ராகவேந்திரருக்கு. அப்புறம் கோயில் கும்பகோணம் மரத்தில் படித்தார், வந்தார், இதெல்லாம் வேறு கதை. அப்படி எவ்வளோ கஷ்டப்பட்டு தான் இந்த மகான்கள்லாம் உருவாகிறாங்க. ஒன்றும் சாதாரணமாக ஒரு மகான் உருவாகிறதில்ல. மகன் அவனுக்கு கொம்பு மறைக்கணும், அப்போ தான் மகான் ஆவான். ஸோ யாராக இருந்தாலும் கஷ்டப்படாமல் சாமியாராக இருந்தால் சரித்திரமே இல்லை. அவங்க அந்த கஷ்டப்பட்ட காலங்களெல்லாம் மக்கள் மறந்துடுறாங்க. அவங்க ஞானிகளாகி கடவுளை பற்றி பிரபந்தம் பாடிக்கிட்டு தேவாரம் திருவாசகம்லாம் பாடிட்டு இருக்காங்க இல்லையா, அந்த க்ளோரிஃபைட் டைமை ஜனங்க ஞாபகம் வச்சுக்கிறாங்க. அது மாதிரி யாராக இருந்தாலும் அவங்க லைஃப்பில் ப்ராப்ளங்கள் கடவுள் கொடுத்து தான் அவங்கள அடுத்த லிஃப்ட்டு கொண்டு போவார். நீ வந்து மிலிட்ரியில் சேர்ந்தியானா ஒன்று 35 kg வெயிட் தூக்கின்னு மலை மேலெல்லாம் யாரும் சொல்லுவாங்க. நீ ஏறி முடிச்சுட்டு டிசிப்ளின் ஆகிடுச்சேன்னா உனக்கு வாரம் மிலிட்ரி மெஸ்ஸில் சாப்பாடு போட்டு பிராந்தி எல்லாம் கொடுத்து எல்லாம் பண்ணுவாங்க. நல்லா சண்டைலாம் போட்டேன்னா பரமவேரி சக்கரெல்லாம் கொடுப்பாங்க, எல்லாம் செய்வாங்க. நீ மிடில் சேர்ந்த உடனே எனக்கு பரமவேரி சக்கரை கொடுத்துரு, என்ன மெஸ்ஸில் பிராந்தி எல்லாம் கொடுத்துரு ஒழுங்கானா கொடுப்பானா? யூ ஹாவ் டு ஒர்க், லேர்ன் சம்திங், ப்ரூவ் யுவர் மட்டில், தென் யூ வில் ரிசீவ் தட் போஸ்ட். அந்த போஸ்ட்டுக்கு வந்துட்டா நீ ஒன்றும் கஷ்டப்பட தேவையில்லை. ஒரு பரமாச்சாரியர் இருக்கார், ராகவேந்தர் இருக்கார், யாரோ ஒருத்தர்
அவங்க அந்த போஸ்ட்டுக்கு வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் எல்லோரும் அவங்களுக்கு வேண்டிய சாப்பாடு கொண்டு போய் கொடுப்பாங்க, துணி வாங்கி கொடுப்பாங்க, அது பண்ணுவாங்க, இது பண்ணுவாங்க. அப்புறம் அவங்க லைஃப்பில் ஆகணும் தன்னை நினைந்துருக தருதல்னா அதுதான். ஸோ ஒவ்வொரு நேரமும் இப்படியெல்லாம் கடவுள் வேட்டி மடித்து கட்டி நிற்பான். நான் மடிதற்று தான் முந்துரும். மடின்னா வேஸ்டி, அதை மடிச்சு கட்டி பக்கத்தில் ஏதாவது வேணுமாப்பா அவனு கேட்டுப்பாரு. மடிதற்று தான் முந்துரும் அப்படிங்கிற நிலை இருக்கும். பிரச்சனைகள் இல்லாத வாழ்க்கையில் கடலில் அலை இருக்கும், சுழல் இருக்கும். அதுக்கு பயந்துட்டு மீன் வெளியே வந்துச்சுன்னா செத்துப்படும். அதனால் கடலில் அலை இருந்தாலும் சுழல் இருந்தாலும் மீன் அங்கே தான் இருக்கணும். தண்ணியில் தூங்கணும், தண்ணியில் குளிக்கணும், தண்ணியை சாப்பிட்ணும். அதில் தானே பிடிச்சிக்குது. அப்போ தான் அந்த மீன் சர்வைவ் ஆக முடியும். அந்த மாதிரி இந்த பவசாகரம், பிறவி பெருங்கடல், நீந்துவர் நீந்தார் என்றும் இறைவனடி சேராதார், வாழ்க்கையில் வர்ற அனுபவங்கள். ஆனானப்பட்ட ஆதிசங்கரர் கேட்குறாரு, கிம்சாரே சம்சாராங்கிறார். சம்சாரம்னா வாழ்க்கைன்னு அர்த்தம். இந்த வாழ்க்கையில் என்ன ஜூஸ் இருக்குது, என்ன எசன்ஸ் இருக்குதுன்றார். கிம்சாரே சம்சாரா. அதுக்கு அவர் சொல்கிற பதில் என்ன தெரியுமா? பிரஸ்னாகர ரத்னாகரம், கேள்வி பதில் மணிமாலை. அதில் அவர் சொல்கிறாரு, சம்சாரே சாரா. வாழ்க்கையில் நீ பெறுகிற சுகம் சோகம், பெட்டர் பிட்டர் எக்ஸ்பீரியன்சஸ் ஆர் தி எசன்ஸ் ஆஃப் லைஃப் அப்படிங்கிறார். ஆரஞ்சு பழன்றது என்ன? அன்று ஜூஸ். அந்த மாதிரி வாழ்க்கையை நீ பிழியிற போது உனக்கு வரக்கூடிய அனுபவங்கள் தான் இந்த வாழ்க்கையினுடைய சாரம். ஸோ யூ ஹாவ் டு இதெல்லாம் பாஸ் பண்ணணும், இதெல்லாம் அனுபவிக்கணும் வாழ்க்கையில். அதுக்கப்புறம் நீ ஞானி ஆகிடலாம். ஸோ ஞானம் என்பது சாதாரண விஷயம் அல்ல. நீ அதுக்கு ப்ரிப்பேர்டாக இருந்தால், இப்போ நீங்கள்லாம் எம்எல்டிக்கு போகலன்னா உங்களுக்கு இஷ்டம் இல்லை. அந்த மாதிரிலாம் வெயிட்டு தூக்கி கஷ்டப்பட்டு டிசிப்ளினாக இருக்கிறத விட ஏதோ பட்சமாக ஒரு வேலைக்கு போனோமான்னு இருந்துக்கிங்க. அந்த மாதிரி வேலையை லைக் பண்ணுறவங்களும் இருப்பாங்க. உள்ளுவது எல்லாம் உயர்வு உள்ளல், பெருசாக நினைக்கணும், எதையாவது சாதிக்கணும்னு நினைக்கணும். வெள்ளத்தனையது மலை நீட்டம், மாந்தர்தம் உள்ளத்தனையது உயர்வு. தண்ணி 4 அடி இருந்தால் தாமரையோட ஸ்டெம்மு 4 அடி தான் போகும். 40 அடி ஆள் இருந்தால் தாமரை தண்டு 40 அடி போகும். அந்த மாதிரி நீ எவ்வளோ உயரணும்னு நினைக்கிறியோ அவ்வளோ உயரும். அது நீயே உன்னை ப்ரிசைஸ் பண்ணிக்கிறேன்னு வச்சுக்கோ, உன்னை நீ சுருக்கிக்கிறேன்னு வச்சுக்கோ, நீ சாதாரண மீடியோக்கர் கையாக தான் இருப்பேன். வாழ்க்கையில் சாதிக்கணும்னா கஷ்டப்பட்டு தான் ஆகணும். ஆனால் கஷ்டம் சுகம் தரும். லெட் ட்ரபிள் நாட் ட்ரபிள் யூ. அந்த கஷ்டம்தான் உன்னை மேலே நிலைக்கு கொண்டு போகும். சம்டைம்ஸ் பிளைண்ட் லக் ஆல்சோ பிளேஸ். தட் பிளைண்ட் லக் கம்ஸ் அவுட் ஆஃப் த ப்ரீவியஸ் பர்ஸ். இப்போது யாரோ இன்றைக்கி உதவாக்காரையெல்லாம் நாட்டில் பணக்காரனாகிறான், கார் வச்சுருக்கான், பணத்தில் புரள்றான். ஏன்னா அவன் இதுக்கு முன்னால் ஏதோ பண்ணிக்கிறான். இந்த சைக்கிளில் பெடல் போடுறதுன்னு இருக்குது. பெடல் நல்லா போட்டு காலை இப்படி வச்சா கூட வாங்கின்னு போயிட்டே இருக்கும் சைக்கிள். அவன்லாம் பெடல் போட்டான் போன ஜென்மத்தில், அதனால் இப்போ சைக்கிள் ஓடுனுக்குது. இப்போ பெடல் போடலைன்னா பொதுக்குன்னு ஓட போகிறான். அதுதான் வாழ்க்கை. அதனால் நீ ஆராய்ச்சியெல்லாம் பண்ணாத, கடவுளை ஆராய்ச்சி பண்ணாத, இந்த உலகத்தில் எது நடக்குதுன்றத நீ ஆராய்ச்சி பண்ணாத. எல்லாத்துக்கு பின்னாலேயும் ஒரு டிவைன் ட்ராமா இருக்குது, ஒரு மெட்டிகுலஸ் பிளானிங் ஆஃப் காட் இருக்குது. நீ வாழ்க்கையை வேடிக்கை பார்த்தா போகிறோம். நீ சாட்சி மட்டுமே. மனிதா மனிதா சம்ரஷ்ணம் பாட்டு, தெய்வம் நடத்துகின்ற நாடகம் தேவரும் அறியா பூடகம். தேவர்களுக்கே தெரியாது என்னதான் நடக்க போகுது உலகத்தில்னு சொல்லி. நீ சாட்சி மட்டுமே. மனிதா மனிதா தெய்வம் நடத்துகின்ற நாடகம் இது தேவரும் அறியா பூடகம். என்ன செய்யும் நம் ஜாதகம், இறைவன் மனம் வைத்தால் சாதகம் சாதகம். தெய்வம் நடத்துகின்ற நாடகம், கதையை எழுதியவன் கடவுள், தலைவிதி இது என்பவன் மனிதன். அவன் கையில் இருக்குது சூத்திரம், அவன் காட்டும் வழி நடிக்கும் பாத்திரம். தெய்வம் நடத்துகின்ற நாடகம் என்றோ எழுதி வைத்த வசனம், அது எப்படி இருந்தாலும் விசனம். சம்பவம் குறித்தபடி நடக்கும், நாம் சாட்சி மட்டுமே. மனித மனித தெய்வம் நடத்துகின்ற நாடகம், இறையிடமேனோ ஊடல், இனிக்குமே அவன் பதம் கூடல். சிவசங்கரர் இது விளையாடல், அவன் சமைத்ததுதான் இந்த பாடல் பாடல். தெய்வம் நடத்துகின்ற நாடகம் இது தேவரும் அறியா பூடகம். குறை ஒன்றுமில்லை மறைமூர்த்தி கண்ணா, குறை ஒன்றும் இல்லை கண்ணா, குறை ஒன்றுமில்லை கோவிந்தா.